நன்றியால் பொங்குதே. தூயவரே உமக்கு ஆராதனை, துணையாளரே என்றும் ஆராதனை. கடந்த நாட்களில் காப்பீரே, கண்ணின் நனி போல் என்னையே கருணையாக நடத்துவினும் கிருபையால் நிலை நிறுத்தேவிரே. தூயவரே. Praise the Lord. Hallelujah. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் முதல் 3 அதிகாரங்களை நாம் தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. யூதா ராஜ்யத்தின் தெற்கு பகுதிக்கு தீர்க்கதரிசியாக எரேமியா தேவனால் அழைக்கப்பட்டார். அவருடைய ஊழியம் அந்த ராஜ்யத்தின் இறுதி 40 ஆண்டுகள் செய்யப்பட்டது. எருசலேமின் அழிவுக்கு முன் பாபிலோனுக்கு தேவஜனம் கொண்டு செல்லப்பட்ட நாட்களிலும் அந்த ஊழியம் நடந்தேறினது. கிமு 627 முதல் 586 வரைக்கும் அந்த ஊழியம் தொடர்ந்தது. யோசியா, யோவாகாஸ், யோயாக்கீன், சிதேக்கியா ஆகிய ராஜாக்களின் நாட்களில் அந்த எரேமியாவுடைய ஊழியம் செய்யப்பட்டது. அந்த நாட்களிலே ஜனங்கள் தேவனை எதிர்த்து மற்ற ராஜ்யங்களின் உதவியோடு தங்களது எதிரிகளிடமிருந்து விடுதலை பெற நாடினார்கள். தேவன் தங்களுக்கு உதவி செய்வார் என்பதை மறந்து போனார்கள். தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்ப எரேமியா ஒரு அழைப்பு கொடுத்தார். ஆனால் அந்த அழைப்பு புறக்கணிக்கப்பட்டது. எனவேதான் தேவ கோபாக்கினையை அவர்கள் மீது தாங்களே வரவழைத்து கொண்டார்கள். ஆண்டவராகிய தேவன் அதை எச்சரிப்பதற்காக தீர்க்கதரிசியாக எரேமியாவை அழைத்தார். எரேமியா பிறப்பதற்கு முன்பதாகவே எரேமியா ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நிச்சயித்திருந்தார். எரேமியாவுக்கு எவ்வாறு தேவன் ஒரு வாழ்க்கை திட்டத்தை வைத்திருந்தாரோ அவ்வாறே நமது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய தேவன் ஒரு வாழ்க்கை திட்டத்தை அவர் தீர்மானித்திருக்கிறார். அவர் சித்தத்தின்படி நாம் வாழ்ந்து கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றையும் ஒரு நன்மைக்காகவே அவர் செய்கிறார். தேவனின் அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது. தேவனின் அழைப்பை பெற்ற பொழுது எரேமியா வாலிபனாக இருந்தார். யூதாவின் மூப்பர்களிடத்திலே தேவனுடைய வசனத்தை பேச வேண்டும் என்று சொல்லி எண்ணிய பொழுது அதிகமாய் எரேமியா பயந்ததுண்டு. அவனோடு இருந்து எரேமியாவோடு இருந்து இந்த அழைப்பு நடைபெற தேவன் தாமே எரேமியாவை பலப்படுத்தினார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய விசுவாசத்திலும் உறுதியாக நாம் நிலை பெற்றிருக்கும்படி தேவனாயத்தை நமக்கு உதவி செய்கிற தேவனாகவே இருக்கிறார். எரேமியாவின் தீர்க்கதரிசன செய்தி தேவனால் ஏவப்பட்டு வரும் என்று தேவன் எரேமியாவுக்கு உறுதியளிக்கிறார். எரேமியாவுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாகவே இருக்கும். எரேமியா உறுதியோடு ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். அங்கே 10வது வசனத்திலே பார்ப்பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்று தினத்திலே ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் எரேமியாவிடம் சொன்னார். நியாய தீர்ப்பு, மீட்பு ஆகிய 2 அம்சங்களும் எரேமியாவினுடைய செய்தியிலே நிறைந்திருந்தது. யூதாவின் சரித்திரத்திலே அந்த செய்தியின் நியாய தீர்ப்பு அந்த காலத்தில் போகின்றதான தேவனுடைய கோபாக்கினி நாட்களிலும் இஸ்ரவேல் தேவனுடைய மனம் திரும்பும்படியாக அழைக்கப்பட்டது. அங்கே 2வது
அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போய்விடுகிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே இஸ்ரவேலின் சரித்திரத்தில் ஆரம்ப நாட்களில் தேவஜனம் ஆழமான பக்தியோடு தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அங்கே முழு இஸ்ரவேலும் நாட்கள் செல்ல செல்ல ஆண்டவரை புறக்கணித்து விட்டு வேறு தெய்வங்களை நாடி சென்று விட்டார்கள். தேவன் இஸ்ரவேலுக்கு உண்மையாக இருந்தும் அவர்கள் அவரை விட்டு விலகி போனார்கள். விசுவாசிகள் எல்லோரும் தங்களுடைய சொந்த இச்சைகளையும் உலகத்தின் பாவ சந்தோஷங்களையும் நாடும்போது தேவனுடைய நன்மைகளையும் மீட்பையும் மறந்து சோதனைக்கு உள்ளே சென்று விடுகிறார்கள். தேவ பிரசன்னம் வல்லமை ஆகியவற்றை உணர்வு இல்லாத ஆசாரியர்கள் தேவன் தங்களை விட்டு நீங்கிவிட்டார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இஸ்ரவேலிலே தேவ பிரசன்னம் ஆசீர்வாதமும் காணப்படாததின் காரணத்தை குறித்து அவர்கள் சிந்திக்கவில்லை. அவர்கள் வேதத்தை போதிக்கிறவர்கள். தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும் ஒருவரும் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தம் செய்ய வேண்டும். ஆனால் இங்கே ஆசாரியர்கள் அப்படி செய்யவில்லை. அங்கே மெய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள், தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்கதரிசனம் சொன்னார்கள் என்று சொல்லி வீணானவர்களை பின்பற்றி போய்விட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய உள்ளம் அங்கலாய்க்கிறது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் 2 தீமைகளை அதிகமாய் செய்தார்கள். பழைய உடன்படிக்கை கீழ்ப்படிந்த தேவ ஜனம் ஆண்டவரை புறக்கணித்தது. அங்கே 13வது வசனத்தில் பார்க்கிறோம், ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளை திறப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். 3வது அதிகாரத்திலே உண்மையும் விசுவாசம் இல்லாத இஸ்ரவேலை சீர்கட்ட இஸ்ரவேல் என்று ஆண்டவர் அளிக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேவனுக்கு உண்மையாக இல்லாமல் அங்கே அசிரியர்கள் அவர்களை அடிமைகளாக கொண்டு போய்விட்டார்கள். வடக்கு ராஜ்யத்திலுள்ள இஸ்ரவேல் அங்கே உங்களுடைய எச்சரித்து சொன்னும் சீர்கட்ட பள்ளிகளையே திரும்புங்கள் என்று கர்த்தர் எரேமியா கொண்டு சொன்னும் அவருக்கு கீழ்ப்படிய மறுத்து விட்டார்கள். தேவனுடைய அழைப்பு உண்மையானது. அந்த அழைப்புக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய நாட்களில் கடைசி நாட்களில் இருக்கிறோம். மறுதிக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தல்வாராக. ஆமேன், ஆமேன்.